கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவேன். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் தோற்று போயிருந்தீங்களோ அந்த தோல்விகளை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராம். இந்த உலகத்தில் ஜெயித்த ஒரே ஒருவர் ஜெயக்கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லாரும் நம்ம தோற்று போயிருக்கிறோம், மறுபடியும் ஜெயிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் என்னென்ன இடத்துல நீங்கள் தோற்று போனீங்களோ அதே இடத்துல ஜெயிப்பதற்காக கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கும். ரோமர் 8:37 சொல்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் சொல்லணும், நீங்களும் நானும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தோற்று போகிறத யாரும் விரும்ப மாட்டோம். தோல்வியை யாரும் ஒத்துக்கொள்ளவும் மாட்டோம். ஏதாட்டும் நீங்கள் உங்களுடைய தோல்வியை, உங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்வீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மனுஷன் அவன் சட்டை போடுறான், அவன் நல்ல குண்டாயிடுறான், அந்த மனுஷி நல்ல குண்டாயிடுறான். இப்போ சொல்கிறான், நான் குண்டாயிட்டேன் அதனால் சட்டை போட முடியலன்னு சொல்லலை, சட்டை சிறுசாயிட்டு அதனால் சட்டை போட முடியல. அவனுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கிடவே மாட்டான். பாருங்க, அவன் போய் முள்ளில் மிதிச்சுட்டு சொல்லுவான், முள் குத்திட்டு, முள் வந்தால் குத்திச்சு. அவனுடைய குற்றத்தை ஒத்துக்கிடவே மாட்டான். ஏன் லேட்டு? பஸ்ஸு விட்டுட்டு போயிட்டு. இவன் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிட்டு பஸ்ஸு விட்டுட்டு போயிட்டு. இன்றைக்கும் நம்மளுடைய தோல்விகளை நம்ம ஒற்றுக்கொள்ள மாட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் ஜெயமாய் மாற்றப் போகிறான். தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்வியை நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் தேவனாகிய கர்த்தர் உணர்த்தின பொழுது அந்த தோல்வியை கண்டு வேதனைப்பட்டு, ஐயோ நான் தோற்று போட்டு போயிட்டேனே என்று உணர்வடைந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறினான். மறுபடியும் கர்த்தர் தாவீதை அபிஷேகித்தார். சங்கீதம் 51 தலைப்பை வாசித்து பாருங்க. சங்கீதம் 51:12 நீங்கள் வாசித்து பாருங்க. திரும்பவும் திரும்பவும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ஜெய கம்பீரத்தை எனக்கு தாரும். கர்த்தர் திரும்பவும் தாவீதை ஜெயிக்க உதவி செய்தான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வச்சதுக்கு நோக்கமே பிசாசை ஜெயிக்கணும்னு சொல்லிதான். ஆனால் ஆண்டவர் நினைச்சாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காம சாத்தானை ஜெயிச்சிட்டான், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஆனால் ஆதாம் ஏவாள் தோத்து போயிட்டாங்க. இப்போ 2வது வாய்ப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ நம்ம ஜெயிச்சா ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பாரா. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. தானியேல் 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருக்கும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, என் தோல்வியை ஜெயமாய் மாற்றும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.